ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் குழந்தை பேருக்காகவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சில முக்கியமான விரதங்களை பற்றி நம்ம வீடியோ போடுறது உண்டு. அதுலேயும் ஒவ்வொரு மாதமுமே மாத சஷ்டி திதி வர்றதை பற்றியும், அந்த திதி அன்னைக்கு நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒவ்வொரு மாதமுமே வீடியோ போடுவோம். இதை பார்த்து எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் கூட ஃபாலோ பண்ணி பலனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அக்கா நான் வேற்று மதத்தை சேர்ந்தவ, ஆனாலும் நீங்கள் சொன்னதை கேட்டு நான் விரதம் இருந்தேன், எனக்கு இன்றைக்கி பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இது வரைக்கும் இந்த சஷ்டி விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கல, இந்த சஷ்டி விரதம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வருஷம் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த முருகன் அருளால் உங்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சஷ்டியில் இருந்தால் பெண்களோட அகப்பையான கருப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் அதுக்கு முக்கியமான அர்த்தமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த, அதே சமயத்தில் நல்ல பலன் தரக்கூடிய கடுமையான விரதம் தான் இந்த சஷ்டி விரதம். இது ஒவ்வொரு மாதமும் இருக்கலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி டைமில் 7 நாள் மகா கந்த சஷ்டி விரதம் வரும். அப்பையும் இருப்பாங்க. ஒருவேளை அந்த டைம்லலாம் தவிர்க்க முடியலை, இருக்க முடியலை, இல்லை 7 நாள் விரதம் இருக்க என்னால் முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாத சஷ்டி விரதம் ஒரு வரப்பிரசாதம். ஸோ ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்கணும். அது ஏன் வளர்பிறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்போவுமே எந்த ஒரு நல்ல காரியமுமே வளர்பிறையில் ஸ்டார்ட் பண்ணால் அது நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அந்த வகையில் குழந்தை பேருக்காகவோ, இல்லை ஒரு திருமணத்துக்காகவோ, இல்லை ஒரு உத்தியோக பிராப்தத்துக்காகவோ நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா, அது நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னா நீங்கள் வளர்ப்பிறையில் விரதத்தை ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வளர்ப்பிறைக்கும் விரதம் இருந்தாலே போதும். தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் ஜஸ்ட்டு சுத்தபத்தமாக இருந்து கொஞ்சம் இதாக இருந்தால் போதும். மற்றபடி விரதம் அப்படிங்கிறது வளர்ப்பிறை அன்னைக்கு தான் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட பலன் தரக்கூடிய அந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வர்ற பிப்ரவரி 3ஆம் தேதி வருது. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்போவே போடுறேன். திரும்பவும் நல்லா ஞாபகம் வச்சு. அதாவது வர்ற பிப்ரவரி 3ஆம் தேதி திங்கள்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி வருது. அன்னைக்கு தான் நீங்கள் விரதம் இருக்கணும். ஸோ குழந்தைக்காக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ இந்த விரத முறை எப்படி, என்ன மாதிரியான விரத முறைகள் இருக்குது, குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணுறவங்க எந்த விரத முறை சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஆரோக்கிய உணவு சார்பாக பார்த்திங்கன்னா நம்ம 3 ப்ராடக்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இதில் பூசணி விதை, ஆளி விதை, அது எள்ளு, அப்புறமா சூரியகாந்தி விதை சேர்ந்த சீட்ஸ் பவுடர் நம்ம இப்போ ப்ராசஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ண பெண்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, பெரிய மெனோஃபாஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் எல்லாரும் இதை டெய்லி 1லேருந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட விந்து குவாலிட்டி அதிகரிக்கும். ஆண்களுக்கு எல்லா விதமான தாது சத்துக்களும் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எல்லாருமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பவுடர். இந்த வெயிட் லாஸ் பவுடர் உங்கள் பாடியில் டோட்டல் மெட்டபாலிசமே ஒழுங்காக நடக்கிறதுக்கும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இது பண்ணுறதுக்கும், ஃபேட்டு, கொலஸ்ட்ரால், பிபி இது எல்லாமே குறையிறதுக்கும் இந்த வெயிட் லாஸ் பவுடர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா வயசானவங்க, பிளட்டில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்ச் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்புள் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இர்ரெகுலர் பீரியட்ஸ் பவுடர். இது கருஞ்சீரக பவுடர். இது பெண்கள் கரெக்டாக அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். மற்றபடி 48 நாள் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கருஞ்சீரகம் அப்படிங்கிறது இறப்பையே தள்ளி போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பவுடர். இது ஆண்கள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நல்ல உடலில் வலு ஏற்படும், மெட்டபாலிசம் நல்லா நடக்கும், கழிவுகள் ஈஸியாக வெளியேறும், மலசிக்கல் பிரச்சனையே வராது, உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ பெண்களுக்கும் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. ஸோ இந்த 3 பவுடரும் பார்த்தீங்க நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பிப்ரவரி மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி விரதம் வர பிப்ரவரி 3ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த சஷ்டி திதி வருது. அன்றைக்கி நீங்கள் விரதம் இருக்கணும். விரத முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய முறைகள் இருக்குது. வெறும் பச்சை தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு அன்றைக்கி ஃபுல் டே விரதம் இருப்பாங்க. விரதம் 3ஆம் தேதி காலையில் 6 மணியில் தொடங்கி ஈவினிங் 6 மணி வரைக்கும் கணக்கு. எப்பயுமே ஈவினிங் 6 மணியோட நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கிட்டு நீங்கள் நைட்டு எப்படி வேணாலும் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா 6 மணி சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எழுந்து வீடெல்லாம் சுத்தமாக முதல் நாளே க்ளீன் பண்ணிடணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது. வீட்டு பெட்ஷீட் எல்லாமே அலசி போட்டு க்ளீன் பண்ணி அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கெல்லாம் நீங்கள் குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு பூஜை ரூமை அலங்காரம் பண்ணி ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோலம் போட்டு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் சரவண பவன் எழுதி 6 நெய் தீபங்கள் ஏற்றி வெத்தலை பாக்கு கண்டிப்பாக வைக்கணும். வச்சுட்டு 2 வாழைப்பழம் இல்லை 1 கிளாஸ் பால் எது வேணாலும் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு முருகனை நினச்சி விரதத்தை ஆரம்பிச்சிடணும். ஸோ அதுதான் கணக்கு. அதுக்கப்புறமா விரத முறை நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி ஃபுல் டே தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. இல்லைனா அன்றைக்கி ஃபுல் டே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது மிளகு விரதம். இல்லைனா துளசி தீர்த்தம் மட்டும் குடிச்சிட்டே விரதம் இருக்கிறது துளசி விரதம். அப்புறம் பால் ஒரு நாள் ஃபுல்லாகவே 1 கிளாஸ் 3 வேளையுமே 1 கிளாஸ் பால் மட்டுமே குடிச்சிக்கிறது 6 மணி வரைக்கும். அது பால் விரதம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பழம் மட்டும்தான் சாப்பிடணும் 3 வேளையுமே. அது பழ விரதம். இல்லைனா 1 கிளாஸ் பால் 1 பழம் 3 வேளையுமே இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இது பால் பழ விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வெறும் காலையில் மட்டும் ஒரு பொழுது இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. காலையில் மட்டும் சாப்பிடாம மதியமே 12 மணிக்கெல்லாம் சமையல் பண்ணி தலைவாழை இலை போட்டு சாமிக்கு படைச்சி விரதம் முடிக்கிறது இந்த மாதிரி. இல்லைன்னா காலையிலே மதியம் 2 வேளையும் மட்டும் சாப்பிடாம நைட்டு சாப்பிட்டுக்கிறது. அதுக்கப்புறமா 3 வேளையுமே டிஃபன் ஐட்டம் மட்டும் இட்லினா இட்லி, இடியாப்பம், தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது. 3 வேளையுமே தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிறது. இப்படி நிறைய முறைகள் இருக்குது. இது எல்லாமே உங்களோட உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க இது வரைக்கும் நான் விரதமே இருந்ததில்லை அப்படிங்கிறவங்களுக்கு எது ரொம்ப சூட்டபிளான மெத்தடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழ விரதம் சூட்டபிளான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா பால் பழ விரதம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2ல் ஏதாவது ஒன்றை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி முருகனை நம்பி முழு நம்பிக்கையோட நீங்கள் விரதமே கம்ப்ளீட்டாக இல்லாமல் கூட இந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக காலையிலேயே பூஜை பண்ணி அன்றைக்கி ஃபுல் டே விரதம் இருக்கிறவங்க மாதிரியே தூங்காமல் முருகன் பாடல்கள், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் இதெல்லாமே படிச்சுட்டு அருணகிரிநாதரோட புகழ், திருப்புகழ் இதெல்லாமே படிச்சுக்கிட்டு ஃபுல் டே முருகன் சிந்தனையோட சாத்வீகமாக ரொம்ப புளிப்பு காரம்னு சுவையாக சாப்பிடாமல் நார்மலாக ஆனால் 3 வேளையுமே சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஈவினிங் விரதம் விடும்போது அவங்க எப்படி வீட்டில் விளக்கேற்றி அதே மாதிரியே நெய் தீபம் போட்டு நெய்வேத்தியம் பண்ணி கும்பிட்டுட்டு வெளியில் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கும் போய் விளக்கு போட்டு அப்புறமா வீட்டில் விரதத்தை முடிப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அன்றைக்கி பக்கத்தில் இருக்க முருகன் ஆலயத்துக்கு போய் நெய் தீபம் போட்டு நீங்கள் அன்றைக்கி கந்தசஷ்டியை நீங்கள் பூஜை பண்ணி கும்பிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு நிச்சயமாக முருகனோட அருள் கிடைக்கும். நீங்கள் விரதம் இருந்தால் தான் இப்படி இருந்தால் தான் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாமே எதுவுமே இல்லை. மனசில் நம்பிக்கை இருந்தால் போதும். ஸோ நீங்களும் முருகனை நம்பி முழு நம்பிக்கையோட இந்த சஷ்டினால் உங்களுக்கு முடிஞ்ச வகையில் நீங்கள் அனுசரிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.